அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. நேர்மையாளர்களின் மன்றாட்டு கடவுளால் கேட்கப்படும். அன்னை மரியாள் நேர்மையானவர்களாக இருந்ததனால் தான் இன்றும் கூட அவளுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நேர்மையானவர்கள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதனால் அவர்கள் நேர்மையானவர்கள் மட்டும் என்று சொல்லி நாம் ஒரு கதையிலே வைக்காமல், நேர்மையானவர்கள் என்பதோடு தன்னுடைய புனிதத்தையும் ஆன்மாவையும் இறைவனுடைய வாழ்விலே ஒப்படைத்து விட்டார்கள். அதனால் அவர்கள் மாசு மறுவற்றவர்களாக இருந்ததனாலும் இறைவன் அவர்கள் மன்றாட்டுக்கு இன்றும் கூட செவிசாய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் வெறுமையாக இருப்பதில்லை. அவன் மன்றாட்டு கேட்கப்படும். அவனுடைய மன்றாட்டு எப்பொழுதும் செவிசாய்க்கப்படும். இறைவன் அதை சொல்லுகிறார். அதனால் யாருடைய மன்றாட்டின் அதிகமாக கேட்கப்படும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எசேக்கியேல் நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22. பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார், உண்மையாய் நடக்கிறவர்களை அவர் அரவணைக்கும். கடவுள் யாரை அரவணைப்பார்? ஒரு பாவிகளை அரவணைப்பார், உண்மைதான். ஆனால் எந்த பாவியை? மனம் திரும்புகிற பாவியை மட்டுமே அரவணைப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. பாவியை அரவணைப்பார் என்ற பாவிகளுடைய கூட்டத்தை அப்படியே அரவணைச்சுக்குவார் இல்லை. நல்லா கவனிங்க. ஊதாரி மைந்தன் சொத்தை பிரித்து கொண்டு செலவழித்து விட்டான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் அறிவு தெளிந்து தந்தையிடம் போவேன் என்று சொன்ன பிற்பாடுதான் அவனை அரவணைக்கிறார். மனம் திரும்பி இடத்தை விட்டு வெளியேறி தந்தையிடம் போனதனால் அவனை கடவுள் அரவணைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான பிள்ளைகளே, பாவிகளை அணவரைக்கிறவர் தான் கடவுள். ஆனால் எந்த பாவி என்றால் மனம் திரும்புகின்ற பாவிகளை மட்டுமே. அதனால் தான் சொல்லுகின்றார், உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார். உண்மையாய், உண்மையாக வாழணும். மனிதனுக்காக வாழ்றதில்லை. நேரில் ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு, அல்லது முன்னால் ஒரு மாதிரி பார்க்கறது, பின்னால் ஒரு மாதிரி நினைக்கிறது, அத்தனையும் கடவுளுக்கு எதிரான குற்றங்கள். கடவுள் எதை பார்க்கிறார் என்றால் உண்மையாய் நடக்கிறவர்களை. அதனால்தான் ஆலயத்திலே சுவக்கின் அன்னமாலை பார்த்த கடவுள் அன்னை மரியாவையும் பார்க்கிறார். அவர்களெல்லாம் உண்மையாய் நடந்தார்கள், உண்மையாய் இருந்தார்கள். அதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாள் நான் சுவிட்சர்லாந்து ஏரோட்ராமில் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லி ஒரு தம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தான். எனக்கு டைம் ஆச்சுன்னு நான் உள்ளே வந்துட்டேன். அப்போ உள்ளே வரும்போது அவன் உள்ளேயும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வந்தான். என்னடா தம்பி அப்படி நீ பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறதுன்னா, அப்புறம் ஒன்றுன்னா அவனு சொல்லி உனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஒரு நிகழ்ச்சியை நான் அவனிடமிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் என்ன செஞ்சுட்டான்னா, பாஸ்போர்ட் இல்லாமல் இங்கிலாந்துக்கு வந்துட்டான். 2 பேர் வந்தது, 2 பேர்த்தையும் கொண்டே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ இவன் பாஸ்போர்ட் இல்லை. ஆனால் அந்த பாஸ்போர்ட் இன்சார்ஜ் 2 பேர்த்தையும் விசாரிக்கிறார். இவன் உண்மையை சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான். இவன் உண்மையை சொல்கிறான், இப்படித்தான் வந்தேன், இப்படித்தான் அதில் பிடிச்சேன், இன்னாருடைய பாஸ்போர்ட்டில் தான் நான் வந்தேன், என்னுடைய பாஸ்போர்ட் இல்லை, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டான். இன்னொருத்தர் அவன் பொய் சொன்னான்.
இதை எல்லாத்தையும் பார்த்தார். பார்த்துட்டு, தம்பி நீ உண்மையை சொன்ன, உன் பேர் என்ன? என் பேர் மதன்குமார். அப்படின்னா நீ இந்து மதத்தை சேர்ந்தவனா அல்லது கிறிஸ்டினா? கிறிஸ்டின், கேத்தலிக். அப்போது கேத்தலிக்னா நீ ஜெபமாலை வச்சுருக்கிறியா? ஜெபமாலை வச்சுருக்கிறேன். அப்போ ஜெபமாலை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜெபமாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனி, நீ உண்மையை சொல்லியிருக்கிற, ஜெபமாலை இருக்குது, அதனால் உனக்கு நான் பாஸ்போர்ட் கொடுக்குறேன், நீ இங்கிலாந்தை விட்டு போயிடு. அவனுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தார். ஆனால் அவனை சிறைச்சாலையில் போட்டார். ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையை நடக்கிறவர்களைத்தான் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும், அரவணைக்க முடியும். இன்னைக்கு உண்மையும் நேர்மையும் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார் என்பதுதான். அதனால தான் கடவுள் உண்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை உண்மையானது, வார்த்தை நிறைவானது, வார்த்தை வாழ்வானது. அந்த உண்மைக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வு. அதனால் இறைவன் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், நாம் கடவுளுக்கு நம்மை எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படை. நல்லா கவனிங்க. கடவுள் விரும்புவது, கடவுள் மகிழ்ச்சியாயிருப்பது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படைப்பது. நல்லா கவனிக்கணும். இந்த 3 காரியத்தை மட்டும்தான் நாம் பார்க்கணும். கடவுள் விரும்புவது என்ன? கடவுள் ஏற்றுக்கொள்வது என்ன? தூய உயிருள்ள பலி, தூய்மையான பலியாக இருக்கணும். இன்னைக்கு ஏதோ நான் வர்றேன், 100 ரூபாயை கொடுத்து பூசை வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. அது யாருக்காவது ஜெபிக்கிறது கொடுக்கலாம். ஆனால் கடவுள் ஏன் தூய உயிருள்ள பலியாக படைக்கணும்? நம்ம பலியெல்லாம் செத்து போனதாகவே படைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆன்மா செத்து போச்சு, வாழ்க்கை செத்து போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு தூய்மை அல்லது பரிசுத்தம் என்பது அன்னை மரியாளிடம் நிறைவாக இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது, இனி இருக்க போவது. ஆக அன்னை மரியாள் தூய்மையானவள் என்பதை கடவுளே சான்று பகிர்ந்திருக்கிறார். அதனால் தான் தூய கடவுள் அவரிடம் மனிதனானார். மனிதனான கடவுள் தன்னையே கல்வாரியிலே ஒப்படைக்கும் போது அவர்களை உலகத்திற்கு தாயாக கொடுத்து அந்த தூய்மையின் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, தூய்மை என்பது இன்றைய நாட்களிலே மிக 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 குறைவாக மட்டுமல்ல, ஏதோ எங்கோ காணப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே போய்கொண்டிருக்கு. ஏனென்றால் தூய்மையை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டியதை விட்டுவிட்டு பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு பக்கம் தூய்மை இழந்து விட்டோம். தூய்மையை அடைவதற்கு மனிதன் விரும்பவில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கின்ற செல்வத்தை பொறுத்து. அதனால் என்ன செய்கிறோம்? பிரமாணிக்கம் என்ற ஒரு நிலையை மாற்றி விடுகிறார்கள். கணவன் மனைவி பிரமாணிக்கம் இல்லாத ஒரு நிலை, பிள்ளைகள் பெற்றோர் பிரமாணிக்கம் இல்லாத நிலை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தூய்மையை இழந்து விடுகிறார்கள். அப்போ அந்த தூய்மை இல்லாத காரணத்தினால் எதிர்காலத்திலே வாழ முடியவில்லை என்று பிரச்சனை வரும்போதுதான் அவர்கள் தங்களையே, நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன்,
நான் ஏன் இப்படி இருந்தேன், இது தப்பு தான் அப்படின்னு எப்போ? கண்கட்ட ஒரு பாடம் சூரிய நமஸ்காரமா? இன்னைக்கு ஏன் இப்படி இந்த நிலையை உருவாக்குகிறார்கள்? இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் பார்க்கின்ற பொழுது மிகவும் கடினமாக இருக்குது. தூய்மை என்பதையே அவர்கள், அதாவது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதையே அவர்கள் எண்ணத்தில் வைக்கவில்லை, தன்னுடைய உள்ளத்தில் கூட வைக்கல. இதெல்லாம் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றாங்க, இதெல்லாம் மனிதத்தன்மை தான், மனிதன் தான், அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு உறவு நடந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தீமை என்பது பார்வையிலே வந்து விடுகிறது. தீமை என்பது நம்முடைய பார்வையின் நிலைகளிலே வந்து விடுகிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளம் உண்மையிலேயே பரிசுத்தமான ஒரு நிலையிலே இருக்குமானால் என்னுடைய ஆன்மாவிலே பரிசுத்தம் எப்போதும் நிலைத்திருக்கும். அதைத்தான் கடவுள் மீண்டும் மீண்டும் அன்னை வழியாக நமக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் தூய்மை என்பது ஏதோ உடல் சார்ந்த ஒன்று மட்டுமல்ல, மனம் சார்ந்தது. மனம் சார்ந்தது. இந்த மனசு என்ன சொல்லுது? ரெண்டு பேருக்கு மனக்கசப்புனா என்னன்னு, செத்தா கூட நான் வரமாட்டேன், அது மனக்கசப்பு. அது தூய்மை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு அம்மா வந்துச்சு, போன மாதமா அதுக்கு முந்தின மாதம். நல்லா கவனிச்சுக்கங்க, 3 பிள்ளைகள், பெண் பிள்ளை 1, இன்னொரு பெண் பிள்ளை, கடைசியாக ஆண் பிள்ளை. 3 பேர் இருக்கிறாங்க. புருஷன்காரனுக்கும் இவனுக்கும் தகராறு இருந்தது உண்மை. ஆனால் திடீர்னு புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். கல்லறையில் புதைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு வெளியேறலங்க. கல்லறையில் புதைக்கிற வரைக்கும் தாலி அக்க வரல, அது கிட்ட வரல, பணத்துக்கிட்ட வரல, எதுவுமே வரல. ஊரே சொல்லி பார்த்து, சாமியார்னு சொல்லி பார்த்தார், எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, நடக்காதுன்னா நடக்காது. சரி போ, பணத்தை போச்சாச்சு. இப்போ என்ன சொல்லுது? என் பிள்ளை கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? நீ காட்டுன அத்தனை பகையும் வெறுப்பும் அட்லீஸ்ட் பணத்துக்கிட்டையாவது வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது கூட இல்லை, வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரலையாம். அந்த அம்மாவே சொல்லுது, நான் புதைச்சாங்கன்னு கேள்விப்பட்ட பிற்பாடு தான் சாமி ரூமை விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவு எவ்வளவு வெறுப்பு பாருங்க, எவ்வளவு பகை பாருங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னா நடக்குமா? எப்படி? உடனே என்ன செய்வோம்? கடவுள் மனம் இறங்கட்டும், கடவுள் அப்படியே மன்னிக்கட்டும், அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம கடவுளுடைய பார்வையில் கொஞ்சம் பாருங்க. புருஷன் செத்து கிடக்கிறான், உனக்கு வேதனை இருந்துச்சு, பகை இருந்துச்சு, இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டியாடான்னு கூட கிட்ட வந்திருந்தா பரவே இல்லை, ரூமை திறக்கவே இல்லையா. அந்த அம்மாவே சொல்லுது. இன்னைக்கு எது எடுத்தாலும் சரியா நடத்த முடியல அப்படின்னா யாருடைய தப்பு? அவங்களும் நான் வாழ முடியல, பிள்ளைகளையும் வாழ வைக்க முடியல. இப்போ பெரியவன் என்ன சொல்ற, இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு தெரியல, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கடினமாக இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி நாம் என்ன செய்கிறோம்? தூய்மையிலிருந்து விலகி விடுகிறோம், தூய்மையான வாழ்க்கையிலிருந்து விலகி விடுகிறோம். பகைகளுக்கும் வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து தூய்மையை கடைபிடிக்காமல் போய்விடுகிறோம். தூய்மை என்பது ஏதோ உடலளவில் மட்டும் நினைத்து கொண்டு, ஏதோ உடல் சார்ந்த அளவில் மட்டும் நினைத்து கொண்டு மற்றதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நோ, அந்த இதையே கடவுள் சொல்லல. தூய்மை என்பது எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக இருப்பது, உடல் அளவிலும் மனத்தளவிலும் வாழ்க்கை அளவிலும் நம்முடைய எண்ணத்திலும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய எண்ணத்தில் கூட தீமையை விதைத்து விடக்கூடாது. ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனை பற்றி நல்லது நினைக்கணுமே தவிர தீமையானதை நினைத்து கொண்டு
நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அதுவும் தூய்மை இல்லாதது தான். அதனால் நாம் காணிக்கை கொடுக்கிறோம் அல்லது இறைவனுக்கு பலி செலுத்துகிறோம் என்றால் அது தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுக்கு எட்டும். அதனால தான் தொடக்கத்திலேயே அதை கடவுள் மிக தெளிவாக சொல்லி நமக்கு ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கினார். என்ன நிகழ்ச்சி? காயின் ஆபேலுடைய நிகழ்ச்சியை மிக தெளிவாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்போ காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ள முடியாத கடவுள் ஏன் ஆபேலின் பலியை மட்டும் ஏற்றுக்கொண்டார்? அவனுடைய உள்ளம் சார்ந்த விதத்திலே கடவுள் மேல் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை அவன் ஆழமாக பதிக்காமல், தூய வாழ்க்கையில நம்பிக்கை வைக்காமல் அவன் இருந்தான். அதுதானே தவிர அவன் கொடுத்த காணிக்கையில தப்பு அதெல்லாம் இல்லை. நம்ம வேற தப்பா சொல்லி கொடுத்தோம். சில நேரத்தில் அவன் சொத்த காய் கொண்டு வந்திருப்பான், அதெல்லாம் இல்லை. மனசு தான் இங்கே மிக முக்கியம், உள்ளம்தான் மிக முக்கியம். ஆபேலின் எண்ணம் அனைத்தும் கடவுளுக்கு உகந்தது, கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்கணும். பாருங்க, என்னுடைய உள்ள என்ன நினைக்கிறது? கடவுள் எனக்கு மேலானவர், அவருக்கு நான் என்ன செய்யணும்? சிறந்ததை கொடுக்கணும். என்னத்தை கொடுக்க முடியும்? முதல்ல என் மனசு தான் கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் அடையாளம், ஆட்டுக்குட்டி ஒரு அடையாளம். ஆனா என் மனசு சரியா இருக்குதா? இங்க காயினுடைய மனசு சரியில்லை. காயினுடைய மனசு வேற மாதிரி இருக்குது, காயினுடைய எண்ணம் சரியில்லை. இதுதான் தூய்மை இல்லாத நிலை. இன்னைக்கு நம்முடைய எண்ணத்தில் பல நேரத்தில் நம்முடைய எண்ணம் சரியாக அமையாத காரணத்தினாலே, சரியாக வராத காரணத்தினாலே தூய்மையை இழந்துவிட்டு என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறோம். காயின் காணிக்கை போலதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். காயினை போலதான் நம்முடைய பலியானது ஒப்புக் கொடுக்கப்பட முடியாத ஒரு பலியாக போய்விடும். கடைசியில் என்ன செய்வான்? அவன் பாரு நல்லா இருக்கிறான், அவன் பாரு நல்லா இருக்கிறான், நான் தான் அப்படியே இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், பைப்பில் வாசிக்கிறேன், நான் இப்படியே தான் கிடக்கிறேன், அல்ல அப்படியே தான் கிடப்பேன், மாற மாட்டேன். ஆக எங்கே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? என்னுடைய மனதிலே தூய்மை இருக்கிறதா? என்னுடைய உள்ளத்திலே தூய்மை இருக்கிறதா? அடுத்தவர்களை பற்றிய தீமையான எண்ணங்களை என்னைக்கு நீ வளர்த்து கொள்ளுகிறியோ அது உன்னையும் தாக்கும், உன் பிள்ளையையும் தாக்கும், உன் மனைவியும் தாக்கும். அதனால நிறைய தாக்கங்கள் இருக்கு, அது பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு. ஆக இந்த தீமை உன்னோட போறது அல்ல, உன் குடும்பத்தையும் தாக்கி அழித்து விடும். என் அருமையான சகோதர சகோதரிகளை நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னா அதை நாம் மாற்றுவது மட்டுமல்ல, இறைவனுடைய அருளை நம்பி நாம் முயற்சி எடுக்கணும். அதனால் ஒரு நிகழ்ச்சி அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சொல்லியிருப்பேன். அதாவது கணவன் மனைவி, நான் ஷார்ட்டாக சொல்லி முடியும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்க. அவன் மிலிட்ரிக்காரன், 1ஆம் நம்பர் குடிக்காரன். அப்பா வேணான்னாரு. கேட்டுற போது பிள்ளைங்க உடனே இந்த பிள்ளைங்க அப்படியே மனசை நான் பறி கொடுத்துட்டேன். ஆமாம், இவங்க பெற்று போடுவாங்க, இவங்க பறி கொடுத்துட்டு வருவாங்க. அதனால் இவங்க பெற்று போடுவாங்க, இவங்க பறி கொடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டார். சரின்னு விட்டுட்டார். கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஆண் பிள்ளை பிறந்துச்சு. 2 வருஷங்கள் இன்னொரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. குடியார மட்டை பொண்டாட்டியை விட்டு ஓடிவிட்டான். என்ன செய்யுது? 17 வருஷம் அவன் வரல குடும்பத்துக்குள்ள. எத்தனை வருஷம்? 17. ஒரு நாள் அவர் மனம் மாறிட்டார். குடியாரன் எப்போ மனம் மாறுவான்னு யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கே கூட தெரியுமான்னு தெரியாது. அதனால அவன் மனம் மாறி வந்தான். பெரியவன் வந்தான் வீட்டுக்குள்ளே. யாருமா உட்காந்து? கொப்பண்டா. இங்கே அப்பனா 17 வருஷமாக வருவா சோடு போட வக்கல்ல அப்போ வந்துருக்காங்கண்ணா அப்படின்னு அவன் பேசுகிறான். ஏய், பெற்றவங்களை அப்படி பேசக்கூடாதுன்ட்டா தாய். நீ அப்படி தான் பேசுவேன். போயிட்டான். சின்னவன் வந்தான். யார் வந்தாலும் இங்கே வந்து உட்கார வச்சுருக்கிற? இவன் கொப்பண்டா அப்படின்னு. எங்கள் அப்பனா 17 வருஷம் என் உடலை மூடுறதுக்கு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்கல, வந்துட்டானா எங்கேருந்து ஊர் சுற்றி விட்டு அப்படின்னு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னா. இப்படி கொஞ்சம் காலம் ஓடிச்சு. சரி, பிள்ளைங்க இவ்வளோ வேதனைப்படுறாங்களாம். வேலைக்கு போனான்.
வேலைக்கு போன இடத்துல தகராறு வந்து இவனை கொண்டு விட்டாங்க. என்ன செய்யறது? பெற்றவங்க பிள்ளைகளுக்கு இப்போ தான் அப்பன் பாசம் வருது. கொண்டு வந்து புதைச்சாச்சு. புதைச்சிட்ட பிற்பாடு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து இவனுடைய துணிகளை எடுக்க பார்க்குறா பெத்தவ. அதில் கத்தி இருக்குது. என்னத்துக்குடா கத்தி வச்சுக்கிங்க? எங்கள் அப்பனை குத்துனவனை நான் குத்தி கொல்லணும், நீ தலையிட்ட உன் கழுத்தை அறுத்துருவேன். இதான் 2 பிள்ளைகளுடைய முடிவு. நீங்கள் தாயாக இருந்தால் என்ன செய்வீங்க? சீக்கிரம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நாங்கள் சொல்லவே மாட்டோம் சாமி, நீ என்ன தான் கேள்வி கேளு, நாங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டோம். அப்படி தான் இருக்கிறீங்க. இப்போ என்ன செய்யுது? ஆனால் அவள் பார்த்தா நேரு நற்கரணைகிட்ட போனான். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அதாவது இந்த தூய்மையாக நல்லபடியாக தன்னையே அர்ப்பணிக்கிறவங்களை மன்றாட்டி எப்படி இருக்குன்னு பார். நேரு போனான். இந்த பார், எனக்கு நான் அவனை கட்டினேன், அவன் வழியாக 2 ஆம்பளை பிள்ளைய கொடுத்தேன், ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க 2 பேரும் நரகத்துக்கு போவதை நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன், உடனே தூக்குன்னா. யார்? பெத்தவ கடவுள்கிட்ட சொல்கிறா, உடனே தூக்கு. நான் நீயே உத்தரவு கொடுத்தா கூட நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்க 2 பேரும் நரகத்துக்கு போகக்கூடாது. தூய்மை எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு. இவ தூய்மையாக இருக்கிறா, பிள்ளைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும், மோட்ச வரைக்கும் போகணும். ஆக உடனே கேட்குறா, நீயே உத்தரவு கொடுத்தா கூட நான் உத்தரவு கொடுக்க முடியாது, தூக்கு உடனே. 1 மாதத்தில் பெரியவன் சாப்பிட்றான், 2வது மாதத்தில் பெரியவன் சின்னவன் செத்து போகிறான். 2 பேர்த்தையும் அடக்கம் பண்ணிட்டு அவள் சிஸ்டராக போயிடுறான். அவள் பேர் என்ன? ரீட்டா, புனித ரீட்டா. அவனுடைய வாழ்க்கை வரலாறு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் அவள் வச்ச பூச்செடி இன்னும் கூட டிசம்பரில் பூக்குது. புரியுதுங்களா? அவள் இறந்தபோது 30,000 பேர் சுகமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு தூயவனுடைய மன்றாட்டு, தூய்மையானவனுடைய மன்றாட்டு எப்படின்னு கேட்டுக்கங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ ஆம்பளை பிள்ளையா, அவனை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் தனியாக சாகணுமே, நான் அப்படி கிடக்கணுமே. அதெல்லாம் அவன் பார்க்கல. முதல்ல தூக்கு அவனை. அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு நான் அனுமதிக்கு கொடுக்க மாட்டேன், அவனை மோட்சத்துக்கு தூக்கிக்க. என் அருமையான பிள்ளைகளே, இதுதான் தூய பலி, இதுதான் தூய்மை. ஆக இந்த தூய்மையில் கடவுளுடைய வல்லமையை தேடுங்க. அன்னை